வணக்கம். இன்னைக்கு சென்னை மெனோபாஸ் சொசைட்டி அண்ட் இந்தியன் மெனோபாஸ் சொசைட்டி, அதாவது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்போ தீட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதற்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற பருவங்கள் போய் தீட்டு நின்ற பிறகு, மாதவிடாய் நின்ற பிறகு வரும் பருவம் தான் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமை நம்ம ரொம்ப கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த பெண் எல்லா அவளுடைய டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டயர்டாக அந்த வாழ்க்கையோட இறுதி காலங்கள்னே சொல்லலாம். அந்த காலங்களில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸு. முக்கியமாக தீட்டு நின்றுடுச்சு, மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் ஒரு வயதான ஒரு தோற்றம் மட்டும் இல்லை, மனதளவிலையும் அவங்க ரொம்ப வயதானவங்களா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு டிப்ரெஷன், ஒரு தூக்கமின்மை இருக்கும். அவங்களுக்கு எலும்புகள், இருதயம் எல்லாமே வீக் ஆயிரும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் தான் பெண்களுக்கு அந்த பெண்மை, ஒரு அழகு, ஒரு ஹெல்த் எல்லாத்துக்குமே அந்த ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மெனோபாஸ் வந்த பிறகு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைகிறதுனால பெண்கள் ஜென்ரலாகவே ஒரு தோலில் ஒரு சுருக்கம், ஒரு வயதான ஒரு தோற்றம் வரும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளும் ஹார்ட்டும் நான் சொன்ன மாதிரி வீக் ஆகிடும். நம்ம எப்படி இதை தவிர்க்கலாம் மக்கள் அப்படின்னா, பெண்கள் நல்ல தூக்கம் இருக்கணும், யோகா இம்பார்ட்டன்ட்டு, நிறைய தண்ணி குடிக்கணும், எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஆனுவல் செக்அப் பண்ணணும், எலும்புல கால்சியம் எப்படி இருக்கு, ஹார்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கணும், நல்ல விட்டமின்ஸ் எடுத்துக்கோங்க, பாஸ்டகல் செக்அப்னு சொல்லக்கூடிய ஆனுவல் செக்அப்ஸ் பண்ணுங்க, சுகர்லாம் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமானது வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அதனால மெனோபாஸ் காலத்தை என்ஜாய் பண்ணணும். அதற்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ். தேங்க்யூ.